சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் தம்பதியர்களுக்கிடையே பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை. இருவரும் சம்மதித்தார்கள் ஒரு திருமண நல்ல ஆலோசனிடத்திலே செல்வதென்று. பொதுவாக நிறைய குடும்பங்களே விரும்புறதில்லை. கணவன் விரும்பினா மனைவி விரும்ப மாட்டாங்க, மனைவி விரும்பினா கணவன் விரும்ப மாட்டாங்க. எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கியா சைக்காட்ரிஸ்ட்டு சைக்காலஜிஸ்டே போகிறதுக்கு என்று மறுத்து விடுவார்கள். ஆனால் இதில் 2 தம்பதியர்களும் நாங்கள் செல்வதற்கு தயார் என்று திருமண ஆலோசகர் மேரேஜ் கவுன்சிலிடத்திலே போனார்கள். முறையான பயிற்சி பெற்ற ஆலோசகர். அவர் முறையாக விசாரித்தார், எல்லோரையும் விசாரித்தார். கணவன் மனைவி மட்டுமல்ல, மாமனார் மாமியார் பெற்றோர்கள் நாத்தனார் எல்லாரையும் விசாரித்தார். கடைசியாக சொன்னார், பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையில இல்லை. மாமனார் அங்க இருந்தார். அவரை பார்த்து சொன்னார், எல்லாம் உங்களாலதான் அவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நீங்க கொஞ்சம் உங்க நிலைமை மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போடும் என்று சொல்லி முடித்தார். அப்ப இது நமக்கு தருகின்ற பாடம் என்ன? இது தனி சம்பவம் அல்ல அன்புக்குரியவர்களே, இது பரவலாக நடக்கின்ற ஒரு சம்பவம். தேவையில்லாமல் பெற்றோர்களும் மாமனார் மாமியார்களும் தங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தவறான ஆலோசனைகளை அவர்கள் தருவது, தேவையில்லாமல் குறுக்கிடுவது, தங்கள் ஈகோ தன்முனைப்பை காட்டுவது என்று இறங்கி விடுகிறார்கள். இது பற்றி அமெரிக்காவிலே முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி, 7200 விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு மத்தியிலே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு. அது புத்தகமாக வந்திருக்கிறது, இஸ்லாம் அண்ட் டைவர்ஸ் என்ற பெயர்ல. அப்போ அந்த பெண்கள் எல்லோரும் சொன்னாங்க, எங்களுடைய பெற்றோர்கள் எங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்தால் எங்கள் பிரச்சனைகளை நாங்களே தீர்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னார்கள். பாருங்க, அவங்க சும்மா இருந்தா போய் நல்லா இருந்திருக்கும், வீணாக தலையிட்டு எங்க வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. இது பரவாயில்ல பார்க்கக்கூடிய இடத்துல கூட ஒரு வழக்கு வந்தது அதை பற்றிய. அப்போது நான் அந்த பெற்றோரிடத்திலே கேட்டேன், கணவன் மனைவிக்கிட்டே ஏதாவது பிரச்சனை உண்டா என்று கேட்டேன். இல்ல, அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க என்று சொன்னாங்க. அப்ப ஏன் நீங்க தேவையில்லாம தலையிடுறீங்க? ஒதுங்கிக்கிடுங்க. என் பேச்சை கேட்க மாட்டா, உங்க பேச்சை ஏன் கேட்கணும்? அவங்க 2 பேரும் ஒழுங்கா தான் போதும், நீங்க ஒதுங்கிடுங்க. ஆக இன்னைக்கு திருமண விரிசல்களிலே ஏற்படுகின்ற நம்பர் 1 இஷ்யூ என்று சொல்லலாம் இதனை. பெற்றோர்கள் மற்றும் மாமனார் மாமியார் நாத்தனாருடைய குறுக்கீடு பலருடைய வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கிறது. பெற்றோர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன மேல அதாவது புரிஞ்சுக்கணும். அதிகமான பொறுப்பு உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னால, அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க திருமணத்துக்கு பிறகு பெரிய எஜமானன் மாதிரி, பெரிய வீட்டுக்கு ராஜா மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில குறுக்கிடுறது அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல திருமணத்துக்கு முன்னால் செய்ய வேண்டிய வேலை ஒழுங்கா செஞ்சீங்களா? அந்த குழந்தையை ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர்த்தீர்களா? அன்பு, பாசம், கருணை, இரக்கம் நிரம்பிய குழந்தைகளாக வளர்த்தீர்களா? பணம்னு அலைஞ்சிங்க, எங்க ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தீங்க? அதை முதல்ல சொல்லிக் கொடுங்க. 2வதாக நீங்க முன்மாதிரியா இருங்க. நீங்க முன்மாதிரியா இருந்தா அந்த குழந்தைகள் முன்மாதிரியா இருக்கும். நீங்கள் முன்மாதிரியான தம்பதிகளா இல்லாத வரையிலே குழந்தைகளிடத்திலே ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அந்த குழந்தைகளுக்கு நல்ல விழுமங்களை கற்றுக் கொடுத்தீர்களா? ஆண் குழந்தைகளிடத்திலே சொல்ல வேண்டும், பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளப்பா, அவங்க ஒன்றும் இழிவான பிறவி இல்லை, அவங்க கேவலமானவங்க இல்லை. இவன் மாத்தி சொல்லி கொடுக்குறது, அவ்வளவு அடக்கி வை, அவ்வளவு மேல ஏற விட்டுறாத என்று சொன்னா உருப்படுமா? உருப்படாது. அதே மாதிரி பெண்கள்கிட்ட சொல்லணும், குடும்ப தலைவன் அவன் தான்ப்பா, கணவன் தான், அவனுக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கணும், குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தலைவர் இருந்துதான் ஆகணும் என்று சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பதிலாக யாருக்கு நீ கட்டுப்படாத என்று சொல்லி கொடுத்து வளர்த்தா உருப்படுமா? ஆக இதெல்லாம் நீங்க செய்யணும். அப்புறம் நல்ல துணையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். குணப்பொருத்தம், மனப்பொருத்தம், கல்வி பொருத்தம், அறிவு பொருத்தம், சிந்தனை பொருத்தம், இதெல்லாம் பார்க்கணும். அழகு பொருத்தம் மட்டும் பார்த்தா போதாது, பண பொருத்தம் மட்டும் பார்த்தா போதாது, இவற்றையெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் திருமணத்துக்கு முன்னால ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், இல்லற வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும், அதை எப்படி சமாளிக்கணும், அதற்கான வழிகாட்டுதெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் எதுவுமே செய்யறது கிடையாது. செய்யாம பின்னால அவங்க வாழ்க்கையில குறுக்கிடுறது. ஆக திருமணத்துக்கு முன்னால நீங்க செய்ய வேண்டிய வேலை இதுதான். திருமணத்துக்கு பின்னால நீங்க என்ன செய்யணும், அன்னைக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதுதான். எல்லாவற்றிலும் உங்களுடைய மூக்கை நீங்கள் நுழைக்க கூடாது. ஆலோசனைகள் வழங்கலாம், அறிவுரைகள் வழங்கலாம், எல்லாவற்றிலும் நீங்கள் சொல்லுபடிதான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது.
பிள்ளைகள் ஏதாவது ஒரு சம்பவத்தை உங்களிடத்திலே கொண்டு வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் அதை நல்லா விசாரிங்க, தீர விசாரிங்க. பொதுவாக நடக்குது என்னன்னு சொன்னா, அதை விசாரிக்கிற நம்ம பிள்ளை தப்பு செய்யாது, நம்ம பிள்ளை ஒழுங்கா தான் இருக்குன்னு உடனடியாக எதிர்த்தரப்பு கணவனையோ மனைவியோ அவர்கள் திட்ட ஆரம்பித்து விடுவார். அந்த குடும்பமே இப்படித்தான், அவருடைய வைக்கிறது தெரியாதா என்று பேச ஆரம்பித்து விடுவார்கள். தங்கள் பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளே இவர்களுக்கு தெரியாது. அதை தீர விசாரிச்சு யார் பக்கம் தப்பு இருக்குன்னு பாருங்க. கணவன் பக்கமா, மனைவி நம்ம பக்கமா, மனைவி பக்கமா, நம்ம பிள்ளை பக்கமா, எதிர்த்தரப்பினர் பக்கமா என்பதை எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. ஆக அது நீதியானது. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கத்துல நீங்க நின்று பேசுங்க. தூண்டி விடாதீங்க. பல பெற்றோர்கள் தூண்டி விடுறது, ஸ்குரு பண்றன்னு சொல்லுவாங்கல்ல. விட்டேன்னா பாரு, நீ என்ன அவமானத்தோட அந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்குது, சாமான்லாம் தூக்கிட்டு வந்துரு என்று சொல்வது. நீ ஒண்ணும் அங்க வரட்டும், அவன் வந்து எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அவன் வந்து என்று சொல்வது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இப்படி எல்லாம் தான் பல பெற்றோர்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக சென்ஸ் ஆஃப் பொசசிவ்னஸ். என் மகள் எனக்கே அப்படிங்கிற மாதிரியான அது கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்க மகன் உங்களுக்கு தான், உங்க மகன் உங்களுக்கு தான். கல்யாணம் பண்ண பிறகு ரெண்டு பேரும் அவர்கள் இன்னொருவருக்கும் சொந்தமாக ஆகிவிடுகிறார்கள். ஆக அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் பெற்றோருடைய கவனத்திலே இருக்க வேண்டிய விஷயங்கள். அதுபோல மாமனார் மாமியார்களும் என்ன நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு பெண்ணு உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு உங்களை நம்பி கதி என்று வந்திருக்காங்க. நீங்க அவங்கள அன்பா அரவணைச்சு நீங்க வந்து அவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒன்னும் எஜமானன் இல்லை, நீங்க ஹெட் ஆஃப் தி ஃபேமிலியும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க குடும்ப தலைவர், மாமனார் மாமியார் கிடையாது. உங்க குடும்பத்துக்கு தான் நீங்க தலைவர். நீங்க வாழ்ந்தீங்க பாருங்க, நீங்க உங்க கணவனோட மனைவியும் அந்த குழந்தைகள் வளர்கின்ற வரை நீங்கள் தான் தலைவர். இப்போ திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் புதிய வாழ்க்கை தொடங்கி விட்டார்கள். அங்க போய் நீங்க குடும்ப தலைவன் கிடையாது. ஆகவே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய எல்லைகளை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவரை போகணும், எதுவரை போகலாம், லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்றாங்களா, LOC, அந்த எல்லையை புரிந்து கொள்ளுங்க. இது வரைக்கும் தான் போகலாம், அதுக்கு மேல போகக்கூடாது. எல்லாத்துலயும் தலையிடுவாங்க. என்ன உணவு உண்ணணும், என்ன உடை உடுக்கணும், என்ன பொழுதுபோக்கு பார்க்கணும், என்ன தொலைக்காட்சியில என்ன பார்க்கணும், எந்த பீச்சுக்கு போகணும், எல்லாத்துலயும் தலையிடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத, உங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயங்கள். அவர்களை தனியாக இருக்க விட்டு விடுங்க. அவர்களுக்கிடையே கோடு மூட்டாதீர்கள். பிள்ளையை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்காக மனைவியின் மீது வெறுப்பு உண்டாக்கின வகையிலே சில பெற்றோர்கள் நடந்து கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தனக்கு கிட்டாது தனது மருமகளுக்கு கிட்டக்கூடாது என்கின்ற மாமியார்களும் உண்டு. ஆகவே இந்த மனப்பான்மையெல்லாம் நீங்க மாற்றினால் ஒழிய உங்களுடைய பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையப் போவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க, நீங்க எஜமானர் அல்ல, நீங்கள் அந்த வீட்டிலே ஒரு ஆலோசகராக இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். அதை புரிந்து கொள்ள. எப்போது குறுக்கிடணும்? எப்போ அவர்கள் ஒழுக்க வரம்புகளை மீறுகிறார்களோ, மார்க்க வரம்புகளை மீறுகிறார்களோ அந்த சமயத்துல மட்டும்தான் குறுக்கிடணும். மற்ற விஷயங்கள்லாம் உங்களை கேட்டுக்கிட்டு தான் செய்யணும்னா ஒன்றும் அவசியம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிடு. அதே போல தம்பதியர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. தம்பதியர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? எடுத்த பிரச்சனைகளா எந்த பிரச்சனை வந்தா நேரம் அம்மா அப்பாட்ட ஓடாதீங்க. என்னைக்கு பிரச்சனைகளை நீங்களாகவே உங்களுக்குள் தீர்த்து கொள்ள பழகிக் கொள்கிறீர்களோ அப்போதுதான் உங்களுடைய இல்லற வாழ்க்கை இடிக்கும். எடுத்த உடனே அம்மாட்ட ஓடுறது, அப்பாட்ட ஓடுறது, அங்க போய் கம்ப்ளைண்ட் வைக்கிறது, அவங்க தவறான அறிவுரைகளை சொல்வது, நாசமாகி போகிறது குடும்பம். ஆகவே உங்களுக்குள்ள பேசி தீர்ப்புக்கான வழிமுறைகளை நீங்கள் பார்த்து கொண்டு அதை சரி செய்வதுதான் ஒரு அறிவார்ந்த முறையாக இருக்க வேண்டும். அத்தோடு பெற்றோர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க, மாமனார் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. வயதில் மூத்தவர்கள், கணவனை ஆளாக்கியவள் உங்களுடைய மாமியார் தான். அந்த வகையில் நீங்கள் மாமியாருக்குள்ள மரியாதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற நல்ல ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது. நீங்களும் ஒரு பெரிய எஜமானி மாதிரி வீட்டில் ஆயிடாங்க. மாமியார்களை கொடுமைப்படுத்துகின்ற மருமகளாக மாறிவிடுவார். ஒருவர் சொன்னார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. மாமனாருக்கு ஃபாதர் இல்லா, மாமியாருக்கு மதர் இல்லா, சிஸ்டர் இல்லான்னு இருக்கு. மனைவிக்கு என்ன பேருன்னு கேட்டான். அப்ப சொன்னாங்க, ஷீ இஸ் தி லா, ஷீ இஸ் தி லா, அவதான் சட்டமே, அவதான். அந்த மாதிரி நீங்கள் ஆணவம் பிடித்தவர்களாக நீங்கள் வீட்டிலே மாறிவிடக் கூடாது. பெரியவர்களுக்குரிய மரியாதையை அளித்து அவருடைய நல்ல ஆலோசனைகளை கேட்டு அவருடைய அந்த வயதான பருவத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்தால் இல்லறம் இனிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அன்புக்குரிய தோழர்களே, நாம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த இல்லற வாழ்க்கை
இனிக்க வேண்டும் என்றால் அது ஒரு குழு, டீம் ஒர்க். கணவன் மனைவி மட்டுமல்ல, கணவன் மனைவி, மாமனார் மாமியார், பெற்றோர்கள், நாத்தனார்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துழைச்சாதான் அங்க குடும்பத்துல இல்லறம் இனிக்கும். தேவையில்லாமல் ஒருவருக்கொருவர் ஈகோ பார்த்து கொண்டும், அடுத்தவருடைய சுதந்திரத்தை தலையிட்டுக் கொண்டும், அடுத்தவருடைய அதிகாரப்படுத்தி கொண்டும் இந்த போக்கில் நடந்து கொண்டால் நிச்சயமாக இந்த இல்லற வாழ்க்கையை நிச்சயமாக இனிக்க முடியாது. ஆகவே பெற்றோர்களே, உங்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இனிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவையில்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிடாதீர்கள். எங்கே குறுக்கிட வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன், அதை தவிர மற்ற இடங்களிலே வீணாக குறுக்கிட்ட அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாழாக்காதீர்கள் என்பதைத்தான் நாம் உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொள்ள வேண்டும்.